வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோரின் தொடர்ந்து சமூகத்துக்கு எதிராகவும் அச்சுறுத்தலாகவும் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் ஆலங்குடியில் கடந்த 26/1/2026 அன்று நன்னிலம் சட்டமன்றத்தினுடைய ஆய்வுக் கூட்டத்தை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரும் இல்லாமல், ஒன்றிய பொறுப்பாளர்கள் யாரும் இல்லாமல் தன்னிச்சையாக சென்று சொற்ப அளவில் நபர்களை வைத்து நடத்தினார். அது தவறு என்று மாவட்ட செயலாளர் அவர்கள் முருகானந்தம் அவர்கள் மாநில தலைமைக்கு தலைவர் மீது புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இது சம்பந்தமாக தலைவர் அவர்கள் என்னிடம் பேசும்போது முருகானந்தம் அவர்களையும் வலங்கைமான் ஒன்றிய செயலாளர் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று என்னிடம் வலியுறுத்தினார். அது முடியாது, உங்கள் மீது புகார் வந்திருக்கிறது, அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னதற்காக என்னை கட்சியை விட்டு நீக்கியுள்ளார். நான் இந்த கட்சியில் மாநில பொருளாளராக பதவி வகித்து வந்தேன். எந்த விளக்க கடிதமும் என்னிடமிருந்து கேட்கவில்லை. என்னை மாநில உயர்மட்ட குழு விசாரிக்கவில்லை. எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல், என்னிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் தன்னிச்சையாக சர்வாதிகார அடிப்படையில் தான் தோன்றித்தனமாக தலைவர் மற்றும் பொதுச்செயலாளர் ஆகிய இருவரும் என்னை கட்சியிட்டும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கி அந்த கடிதத்தை சமூக வலைத்தளங்களில் முகநூலில் பதிவு செய்துள்ளனர். இந்த தவறான தன்னிச்சையான தான் தோன்றித்தனமான தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய செயலை கண்டித்து தமிழகம் முழுவதும் வளரும் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இந்த விலகிய பொறுப்பாளர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். மீண்டும் அனைத்து மக்களுக்கான நல்ல ஒரு அரசியல் தலைமையை ஏற்று விரைவில் நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆரோக்கிய செல்வம், முன்னாள் மாநில பொருளாளர், வளரும் தமிழகம் கட்சி. விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பொறுப்பாளர்களை கலந்து ஆலோசித்து தனியாக இயக்கம் நடத்துவதா அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளில் சேர்ந்து பயணிப்பதா என்பதை ஆலோசனை செய்து முடிவெடுப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க.